இந்த மாதிரி நீங்களும் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பேக்ரவுண்டு பிஎன்ஜி எல்லாமே நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் நான் கொடுத்த பேக்ரவுண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சில்கோட இமேஜை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு இழுத்து வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. இந்தளவுக்கு வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து கீழே 3வது ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஆர்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இந்த ஓரத்தை மட்டும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடுங்க. இந்த கட் பண்ண தெரியாமல் எரேஸ் பண்ணிடுங்க. கீழே அதே மாதிரி எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கட் பண்ணலாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. நீங்களும் எரேஸ் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு அதுனா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு பிஎம்டபிள்யூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்து இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டு 2வது ஒரு ஆப்ஷன் இப்போ ரீஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்து நம்மளோட ஃபோட்டோவை மட்டும் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிக்கணும். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து நம்ம முகத்தில் இது மாதிரி மட்டும் லைட்டாக இது இப்போ எரேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கையிலையும் எதையும் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபோட்டோவை மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிட்டு டிக்கு கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சின்ன சின்ன பேஞ்ச் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டாக இது பண்ணிட்டு இந்த மூலையில் அப்படி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் போய்ட்டு 4வது உள்ள ஆப்ஷனை வந்து நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து இதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டாம்பூச்சி எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணிடுங்க பட்டாம்பூச்சியை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டாம்பூச்சியை வந்து இந்த இடத்துல வச்சு ரொட்டேட் அப்ளை 3வது ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இதையும் அதே மாதிரி சின்னமாக வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டாம்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டாம்பூச்சியை தூக்கி இந்த அளவு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல போய் பாதி தெரிஞ்சால் போகிற மாதிரி வைங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த கண்ணாடி வந்து நமக்கு வந்து செட் பண்ணுங்க. கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைட்டிங் பண்ணிக்கலாம். அந்த லைட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டிக்கரில் போயிட்டு லைட்டுன்னு மேலே எழுதுங்க. லைட்டுன்னு எழுதிங்கன்னா நிறைய லைட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. பேக்கில் போகிற மாதிரி பேக்கில் பிறகு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி பேர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் போயிட்டு சிலுக்கா அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வச்சுட்டு ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் அதே மேலே நீங்கள் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு கலர் கொடுங்க. கலருக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பிடிச்ச கலர், உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லா கலருமே இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கலர் மாற்றணும்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ண எஃபெக்ட்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு கீழே பாருங்கள் 5வது ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து பின்னாக்கு இந்த மாதிரி பண்ணால் ரோஸ் கலர் நமக்கு வரும். இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு தனியாக நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.